எப்பவும் போல் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்கும்போது எங்கள் அப்பா கேட்டார், ஏன்டா உன் யூடியூப் சேனல் மறுபடியும் கண்டினியூ பண்ணலையா அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, இது ஒரு நல்ல ஐடியா தானே, ஏன் நம்ம யூடியூப் சேனல் மறுபடியும் கண்டினியூ பண்ணக்கூடாது சொல்லிட்டு கேலண்டர் பார்த்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுது, இன்னும் கொஞ்ச நாளாக எங்கள் அம்மா அப்பா 15th வெட்டிங் டே வருது, எதாவது பண்ணணுமே சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது மூணார் பக்கத்தில் மறையூர்னு ஒரு பிளேஸ் வந்துச்சு. சரி அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய பேர் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கப்புறம் அவங்க மக்களை காப்பாற்றுறதுக்காக மறைஞ்ச இடம் தான் மறையூர்னு எடுக்க. அதுக்கப்புறம் 600 வருஷமான பரியல் அங்கே தான் இருக்குது. 360 ஸ்பீஷீஸ் ஆஃப் பறவைன்னு அங்கே தான் இருக்குது. சரி சொல்லிட்டு ஃபால்ஸ் அப்படியே நிறையா பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஜீப் ஆஃபீஸர்ஸ்லாம் சொன்னாங்க, ஆஃப் ரோடு மலைக்கு மேலே இருக்குது, அங்கே தான் பரியல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஆஃப் ரோடு இதானா அப்படின்னு பார்க்க போனோம். வண்டிக்கு செலவு வைக்கும். அங்க பாரு, அங்க ஜிப் எப்படி போகுது. இதுதான் நான் புதைக்கிறது, நான் புதைக்கிறது. ஏறது கூட ஒண்ணு தெரியாது, இறங்குறது தான். அந்த ஆண்டி பாரு ஸ்லோவா போறாங்க. அப்படியே மாட்டிட்டு அங்கேயே ஸ்டேக் தான். அங்க பாரு வர்றது. எப்படின்னா இந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்க? நம்மளே போச்சு. அண்ணா 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 எப்படின்னா இந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்க? நம்மளே போச்சு.
அண்ணா 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 டாடி இங்க ரைட்ல எடு டாடி போமா இதுதான் ஆஃப் ரோடுன்னு சொன்னீங்களா? நான் கூட ரோடு இருக்காதுன்னு நினைச்சேன். கடைசியில அண்ணா உங்களை ரோட்ல தான நாங்க போக சொன்னோம். ரஜினி படத்தில் சொன்ன மாதிரி இது எப்படி இருக்கு? இது ஆஃப் ரோடு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த பெல் பட்டன் அப்படியே டிங்குன்னு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.